ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். எல்லோரும் என்ன பண்ணுறீங்க? சாப்பிட்டீங்களா? இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து தோசை தான். அதுவும் இவங்களுக்கு தான் தோசை சுட்டுட்ருக்கேன். எனக்கு வந்து மக்கானா வந்து செஞ்சு சாப்பிட்லாம். காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து மக்கானா செஞ்சு சாப்பிட்லாம் அப்படின்னு தோணுச்சு. இந்த மக்கானாவுமே நான் வந்து இப்போ ரீசெண்டாக தான் சாப்பிட ஆரம்பித்தேன். ரொம்பவே சூப்பராக இருக்குது. நான் உப்பு பெப்பர் எதுவுமே போடாமல் சும்மா தான் சாப்பிடுவேன். நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்குது. அப்புறம் அவங்களுக்கு முட்டை தோசை வேணும்னு கேட்டிருந்தாங்க என் ஹஸ்பண்ட். சரி, ஓகே, அவங்களுக்கு முட்டை தோசை மட்டும் போட்டு கொடுத்துட்டு அப்புறம் 2 தோசையும் சுட்டு கொடுத்துட்டேன். காலையிலேயே எழுந்திரிச்சு சமைக்கிறதுனா கொஞ்சம் சோம்பேறியாக தான் இருக்குது. அதுவும் எனக்கெலாம் ரொம்ப சோம்பேறியாக இருக்கும். நீங்களும் என்ன மாதிரியான்னு சொல்லுங்கள். சோம்பேறியாக இருப்பீங்களா? இல்லை நீங்களும் காலையில் எழுந்திரிச்சி சுறுசுறுப்பாக சமைக்க ஆரம்பிச்சிடுவீங்களான்னு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்டுக்கு மட்டும் சட்னி அரைக்கலாம் அப்படின்ட்டு அவங்களுக்கு மட்டும் சட்னி அரைச்சி அவங்க தோசையை சுட்டு கொடுத்துட்டேன். அவங்க சாப்பிட்டாங்க. எனக்கு பிரேக்ஃபாஸ்ட் வந்து அதுக்கப்புறம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். மார்னிங் மக்கானாவும் அப்புறம் ஒரு ஆம்லேட்டும் போடலாம் அப்படின்ட்டு ஆம்லேட் போட ஸ்டார்ட் பண்ணேன். இந்த டைம் ஆம்லேட் வந்து எனக்கு ரொம்பவே சூப்பராக வந்துச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணேன் போல். நல்லா இங்கே பாருங்க இவ்வளோ அழகாக வந்திருக்கு அப்படின்ட்டு. ஆம்லேட்டுக்கு வந்து வெறும் உப்பும் லைட்டாக பெப்பர் மட்டும்தான் போட்டுக்கிட்டேன். வேறு எதுவும் போடலை. அப்புறம் ஆம்லேட்டையும் போட்டுட்டு மக்கானாவும் பிளேட்டில் வந்து எடுத்து வச்சேன். இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து எனக்கு வந்து மக்கானாவும் ஒரு ஆம்லேட்டும் போட்டுக்கிட்டேன். காலையில் வந்து எப்பயுமே நான் ஒரு ஜூஸ் குடிப்பேன். ஃப்ரூட் ஜூஸ் குடிப்பேன். அப்படி இல்லைன்னா இவங்க வந்து கேரட்டு பீட்ரூட்டும் வாங்கிட்டு வருவாங்க. அதையும் ஜூஸ் போட்டு குடிப்பேன். ஆனால் இன்றைக்கி வந்து பால் தான் குடிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் சாப்பிட போகிறேன். நீங்களும் போய் சாப்பிடுங்க. பை பை. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.